தலைப்பு: தேவனோடு அமைதியில். பாட ஆதாரம்: கிறிஸ்டியன் ரிசோர்ஸ் ஆப், ஆடியோ செர்மன்ஸ், கொலம்பஸ் கன்வென்ஷன், 1983 கொலம்பஸ் கன்வென்ஷன், ஆர்ட் ஜெஸ்யூட், கிரேட் திங்ஸ் கம் அவுட் ஆஃப் சைலன்ஸ். பாடத்தின் தலைப்பு: தேவனோடு அமைதியில். மேற்கு நாடுகளில் இயற்கையின் அழைப்பின் பேரில் ஆண்டின் இந்த வசந்த காலத்தின் போது பறவைகள் தெற்கிலிருந்து இடம்பெயர்ந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. பனிக்காலத்தின் வெண்படலம் உருகி மெல்ல மெல்ல இளஞ்சூடான தட்பவெப்பநிலை நிலவி வருவதையும் நம்மால் உணர முடிகிறது. ஏதோ பூமி நீண்ட உறக்கத்திற்கு பின் விழித்தெழுவது போல உள்ளது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில், இயற்கையில் இந்த சக்திகள் இயங்குவதை நம்மால் வெளிப்படையாக பார்க்க முடியாவிட்டாலும் அவை அனைத்தும் திரைமறைவாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத இயற்கையின் அற்புதமான தனி ஓர் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயற்கை எங்கிலும் கவனித்து பாருங்களேன். வேதியியல் வினைகளும் எதிர்வினைகளும் சத்தமில்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. எண்ணற்ற செடிகள் பூப்பதற்கு பின்னால் எண்ணற்ற உயிரணுக்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. ஈரமான நிலத்திற்கு அடியில் வேர்கள் தாவர வாழ்க்கைக்கு அவசியமான நீரை உறிஞ்சி தாவரம் சாகாமல் பாதுகாத்துக் கொள்கின்றன. ஈர்ப்பு விசையை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுவும் கூட சத்தமில்லாமல் செயல்பட்டு வருகின்றன. சூரியனின் ஆக்டினிக் கதிர்களும் அப்படியே. இந்த ஆக்டினிக் கதிர்கள் என்பவை ஊதா மற்றும் புற ஊதா கதிர்கள் ஆகும். இந்த ஒளிக்கதிர்களே தாவரங்களில் வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த செயல்பாடுகளின் வெளிப்படையான வெளிப்பாடுகளை கண்டு நாம் வியப்படைகிறோம். இவை அனைத்தையும் பேரண்ட பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவனே உருவாக்கினார் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். இவற்றை வைத்து பார்க்கும்போது சத்தமில்லா அமைதியிலிருந்து மகத்தானவை பிறக்கின்றன என்பதை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. வான்வெளியின் சத்தமில்லா அமைதியில் இரவு நேர வானத்தை அலங்கரிக்கும் மாபெரும் கோள்கள் வலம் வருகின்றன. மரங்கள் எனும் அமைதியான தொழிற்சாலைகளிலிருந்து ஆரஞ்சு, ஆப்பிள், பீச் போன்ற பழங்கள் கிடைக்கின்றன. எங்கிருந்தோ சத்தமில்லாமல் வரும் காற்றானது ஆழ்கடலின் மீது அடித்து நீரை நுரையாக மாற்றுகின்றது. ஆங்கில எழுத்தாளர் ஒருவர், நாம் சத்தமில்லா அமைதியின் ஊடே ஆலயங்களை உருவாக்குகிறோம் என்று கூறியுள்ளார். ஆனால் பாருங்கள், மலைகளிலும் புல்வெளிகளிலும் பாதையற்ற காடுகளிலும் ஏற்கனவே எண்ணற்ற கண்ணுக்கு புலப்படாத இயற்கையின் அதிசயங்கள் தென்படுகின்றனவே. ஆபிரகாம் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்தபோது அவர் அதிக நேரத்தை அமைதியில் கழிக்க நேர்ந்தது. மோசே தன் மாமனார் எத்திரோவின் மந்தைகளை மேய்த்தபோது அப்படியே செய்தார். இப்படியாக இந்த முற்பிதாக்கள் அமைதியாக செயல்பட்டு வந்த அந்த மாபெரும் பேராற்றல்களுடன் தொடர்புக்குள் வந்ததன் மூலம் வல்லவர்களானார்கள் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக இயேசுவை நாம் கவனிக்கலாம். அவர் அமைதியை நேசித்தார். குறிப்பாக தேவனோடு அமைதியில் கழிக்கும் பொழுதை மிகவும் நேசித்தார். தன் பிதாவின் வல்லமையின் கண்ணுக்கு தெரியாத செயல்பாடுகளில் இன்னமும் முழுமையாக ஈடுபடுவதற்காகவும் பிதாவின் அன்பான சத்தத்தை கேட்பதற்காகவும் அவர் அடிக்கடி தனிமையில் நேரத்தை செலவிட்டார். எழுத்தாளன் ஒருவர் கூறுகையில், சிந்தனையாளர்கள் அமைதியில் நீண்ட நேரம் ஆழ்ந்திருப்பார்கள். பின்னர் அவர்கள் வெளிவந்து பேசும்போது அவர்களின் பேச்சாற்றல் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. கலையும் அப்படித்தான். ஒரு சிறந்த ஓவியத்தை பார்க்கும்போது அதன் அற்புத அழகைக் கண்டு நம் உள்ளம் உவக்கிறது. ஆனால் அந்த ஓவியத்திற்கு பின்னால் உள்ள முழு கதையையும் நாம் அறிவோமா? அந்த அழகை கொண்டு வருவதற்கு பல வருட சிந்தனைகளும் அயராத உழைப்பும் இருந்திருக்கும் அல்லவா? அல்லது உங்களை ஆச்சரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஒரு புத்தகத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நமது பாஸ்டர் ரசல் அவர்களின் எழுத்துக்களைப் போல அந்த புத்தகத்தின் ஆசிரியர் வாழ்ந்து, போராடி, உழைத்து, துன்பப்பட்டு
கண்ணீர் வடித்து எழுதிய அந்த வார்த்தைகள் இப்போது நம்மை தூண்டி நமக்கு உதவுகின்றன. மனிதர்களை ஆசீர்வதிக்கும் ஒவ்வொரு நல் யோசனையும் பிறந்து அழகான வடிவத்தை பெற்று ஓர் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு முன்பு அது இருண்ட கருவறையொன்றில் கருவுறுகிறது. நமது செயல்கள் அனைத்தும் முதலில் எண்ணங்களில் கருவுறுகின்றன. கலைஞனின் ஓவியம், கவிஞனின் கவிதை, பாடகனின் பாடல், கட்டிடக் கலைஞனின் கட்டிடம் இவை அனைத்தும் அழகிய வடிவம் பெறுவதற்கு முன்பு எண்ணங்களாகவே காணப்பட்டன. அவை முதலில் சிந்தை எனும் அமைதியான அறைகளில் காணப்பட்டன. வசந்த காலத்தில் நாம் கவனிக்கும் அப்பேற்பட்ட மறுரூபமாகும் ஆற்றலை போன்றதொரு ஆற்றலை அவை உருவாக்குகின்றன. கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத இந்த இயற்கை விஷயங்களுக்கு பின்னால் பெரிய ஆவிக்குரிய விஷயங்கள் காணப்படுகின்றன. அந்த அந்தரங்க மறைவான இடங்களில்தான் நம்மை தேவ சாயலில் கட்டியெழுப்பும் சத்தியத்தின் கூறுகளை நம்மால் அடையாளம் காண முடிகிறது. இது வாழ்க்கையின் பரபரப்பிலும் இரைச்சலிலுமிருந்து நமக்கு வருவதில்லை. அதில் நம்மால் தெளிவாக மாபெரும் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. மாறாக அமைதியில்தான் பல வலிமையான உண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசந்த காலத்தில், இந்த நினைவு கூறுதல் காலத்தில் நம் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் உள்ள அமைதியான அந்தரங்கத்திற்குள் சென்று அங்கு ஆவிக்குரிய மகத்தான விஷயங்கள் நடக்கின்றனவா அல்லது பின்வரும் ரீதியில் உள்ளனவா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. ஏதோ உயிர் வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமது ஆவிக்குரிய உயிர்த்துடிப்பு உறங்கிக் கொண்டிருக்கிறதா? நாம் ஒருவித மந்த நிலையில் காணப்படுகிறோமா? யார் கவலைப்படப் போகிறார்கள், ஹூ கேர்ஸ் என்று சொல்லும் மனநிலையில் காணப்படுகிறோமா? நவீன தோட்டக்கலை நிபுணர்கள் குளிர்காலத்திற்கு பிறகு வரும் வசந்த காலத்தில் உங்கள் மரங்கள் விழித்தெழுந்து வளர வேண்டுமானால் மரத்தின் தண்டு பகுதியை ஒரு மண்வெட்டியால் தட்ட வேண்டும் அல்லது ஒரு ரப்பர் குழாயால் அடிக்க வேண்டும். அப்போதுதான் தண்டிலிருந்து கிளைகளுக்கும் இலைகளுக்கும் சாறு பாயும் என்று கூறுகிறார்கள். இதை கேட்கும்போது இது ஒரு கடுமையான சிகிச்சை போல தோன்றும். ஆனால் 1 கொரிந்தியர் 9:27 அப்போஸ்தலர் பவுல் பயன்படுத்திய முறையும் இதுவே. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதன் அர்த்தத்தை பார்த்தால் நான் என் உடலை அச்சுறுத்தி அதை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறேன் என்பதாகும். இது சுய பரிசோதனைக்கான காலம். நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். இது நம்முடைய பழைய புளித்த மாவை அகற்ற வேண்டிய காலம். நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் புளிப்பை அகற்றுவதை அனுதினமும் செய்ய வேண்டியதில்லை என்பதாக அல்லாமல், மாறாக குறிப்பாக ஆண்டின் இந்த பருவத்தில் நம் இருதயங்கள் மற்றும் சிந்தைகளின் அந்தரங்க இடங்களை ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய மகத்தான காரியங்கள் நடக்கின்றனவா அல்லது ஒருவேளை ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் குறுக்கிடும் தடைகளாக இருக்கும் சில விஷயங்களை நாம் அகற்ற வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள் என்று 2 கொரிந்தியர் 13:5 பரிசுத்த பவுல் நமக்கு சொல்கிறார். கொரிந்தியரோ பவுல் தங்கள் மீது எந்த நல்ல செல்வாக்கையும் கொண்டிருக்கவில்லை என்றும் அவருடைய ஊழியமும் பலவீனமாகவும் அற்பமாகவும் இருந்தது என்றும் குற்றம் சாட்டியதாக பதிப்பானது காட்டுகின்றது. நாம் அறிந்தபடி பரிசுத்த பவுல் அவர்களுக்கு பதிலளித்த போது அவர்களுடைய தற்போதைய நிலையை நிதானித்து பார்த்து அதை கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்படியாகவும் கூறுகிறார். அதாவது அவ்வாறு ஒப்பிட்டு பார்ப்பதின் மூலமாக அவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று பார்க்க சொல்கிறார். மீண்டும்
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அதே அப்போஸ்தலன், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்று கூறுகிறார். கர்த்தருடைய பந்தியில் பாத்திரவான்களாக பங்கு பெற ஆயத்தமாகுவதற்கு தேவையான ஓர் எச்சரிப்பாக மட்டுமே பவுல் இங்கே இதனை குறிப்பிடுகிறார். நம்முடைய நிகழ்காலத்தை பார்ப்பதின் மூலம் நம்மால் நம்மை முழுமையாக அறிந்து கொள்வது சாத்தியமற்ற ஒன்றாகும். கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மால் ஓரளவுக்கே நம்மை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு நாளும் நம் செயல்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. உங்கள் செயல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துகின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடையவை என்னை ஆச்சரியப்படுத்துகின்றன. நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று நினைத்த காரியத்தையே நாம் அடிக்கடி செய்து விடுகிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி அழைக்கப்படும் வரை தனது விசுவாசத்தின் வலிமையை உண்மையில் அறிந்திருக்கவில்லை. அந்த சோதனையின் நிமித்தம் அவரால் தன்னுடைய விசுவாசத்தின் உண்மையான வலிமையை மதிப்பிட முடிந்தது. நினைவாற்றல் குறைவினால் கடந்த கால தவறுகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் பல நுண்ணிய விவரங்கள் உள்ளடங்கியுள்ளன. அவை பலவிதமான வேறு செயல்களுக்கு வழிவகுக்கின்றன. இந்த செயல்களில் ஒன்று மற்றொன்றிலிருந்து வேறுபடவும் செய்கின்றன. இப்படி சங்கிலித்தொடர் போன்றுள்ள நம்முடைய செயல்களின் நிமித்தமாக நம்முடைய சொந்த நிலையை உண்மையாக சீர்தூக்கி பார்ப்பது என்பது நமக்கு சாத்தியமற்றதாகிவிடுகிறது. நினைத்த காரியத்தையே நாம் அடிக்கடி செய்து விடுகிறோம். கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு பிடித்தமான ஒரு பொன்மொழி இருந்தது. ஒருவேளை நீங்களும் கூட அதை கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அது உன்னை அறி என்பதாகும். ஆனால் இந்த தத்துவம் ஒருவர் தனது செயல்கள், தனது கடந்த காலம் போன்றவற்றை உற்று நோக்குவதின் மூலமாக மாத்திரமே தங்களை பற்றி அறிந்து கொள்ளுவார்கள் என்பதை கற்பிக்கவில்லை. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, பலரால் கடுமையான சுய பரிசோதனை மூலமாக சிறந்தவர்களாக வளர முடிவதில்லை. உதாரணமாக, தீயவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்தார்களேயானால் அவர்கள் எப்போதும் தங்களிடம் நன்மையையே காண்பார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் சரியே என்று நிதானிக்க நேரிடும். அதிலும் கூடுதலாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் காணும் தீமைகளுக்கு ஏற்ற சாக்குப்போக்குகளையே கூறிடுவார்கள். மறுபுறம் நல்லவர்களோ தங்களுக்குள் தீமையை மாத்திரமே உற்று நோக்க நேரிடும். இப்படியாக தீமையை அந்த அளவிற்கு வெறுத்து தங்கள் வாழ்க்கையை குறித்து வருத்தப்பட்டு துயரத்திற்குள்ளாக நேரிடும். ஆரம்ப கால காவற்கோபுர இதழ் ஒன்றில் சுய பரிசோதனை பற்றிய சிறந்த ஒரு கட்டுரை உள்ளது. அதன் தலைப்பு ஞானத்தின் கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் விஸ்டம், ரீப்ரிண்ட் நம்பர் 1520. இது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கட்டுரையாகும். அதில் சகோதரர் அவர்கள் மிகச்சிறந்த 13 கருத்துக்களை விளக்கியுள்ளார். அவை நீதிமொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட எளிய போதனைகளாகும். அவை மிகவும் தெளிவாகவும் நேரடியாகவும் இருப்பதால் அவற்றிற்கு கூடுதல் விளக்கம் கூட தேவைப்படாது. குறிப்பாக ஆண்டின் இந்த பருவத்தில் அவை கவனமாகவும் ஜெபத்தோடும் சிந்திக்கத் தகுந்த கருத்துக்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அந்தரங்கத்தில் தேவனிடம் சென்று ஜெபிக்கும்போது தீவிரமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய 5 சுய பரிசோதனை கேள்விகளை நாங்கள் பரிந்துரைக்க விரும்புகிறோம். இவற்றை நமக்குள் நாமே வினாவி நம்மை நிதானித்து பார்ப்போமாக. 1. என் இருதயத்தின் நோக்கங்கள் அனைத்தும் சுத்தமானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்து அதன் நிமித்தம் கர்த்தருடைய தயவு இன்னும் நீங்கவில்லை என்கிற தொடர்ச்சியான உணர்வை அவை எனக்கு தருகின்றனவா? இதற்குரிய வேத வசனம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். முதலாவதாக நாம் சுத்தமுள்ள இருதயமுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை கண்டறிய நம்மை நாமே
அமைதியாக சோதித்து பார்ப்பது மிகவும் முக்கியமானதாயுள்ளது. நம் இருதயத்தின் நிலையை கண்டறிய நம்மை நாமே புதிதாக சோதித்து பார்க்க வேண்டும். பின்வரும் வேதாகம வசனங்களை நாம் மீண்டும் நினைவு கூறலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை நியாயம் தீர்த்து கொள்ளவில்லையானால் கர்த்தராலே சிட்சிக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 11:31-32 வசனங்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய காரியத்தை அவருடைய கைகளில் ஒப்படைத்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவருடையவர்களாயிருக்கிறோம். சுத்தம், பியோர் என்ற வார்த்தையில் கபடற்ற, வஞ்சகமில்லாத என்கிற கருத்தும் உள்ளடங்கியுள்ளது. அதில் நற்பண்பு மற்றும் கற்பு, தூய்மை என்கிற கருத்தும், தூய்மையாகவும் சுத்தமாகவும் உண்மையாகவும் இருப்பது என்கிற கருத்தும் உள்ளடங்கியுள்ளது. ஆனால் பாருங்கள், சபையில் உள்ள எவருமே முழுமையான அர்த்தத்தில் உண்மையில் சுத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நமது அன்பிற்குரிய குரு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறிய போது இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கான திறவுகோலை வழங்கினார் என்பதை எண்ணி நாம் மகிழ்ச்சியடைகிறோம். நாம் இப்போதுள்ள அழிவுக்குரிய, சாவுக்கேதுவான, அபூரண நிலையில் காணப்படும் வரை முழுமையான தூய்மை, சுத்தம் என்பது சாத்தியமற்றது. ஆனால் இருதயத்தில் சுத்தமாக இருப்பது என்பது சுத்தமான, தூய்மையான உள் மனநோக்கத்தை, பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் மோட்டிவ் கொண்டிருப்பதின் மூலமே சாத்தியமாகும். நமது அமைதியான சுய பரிசோதனையை தொடங்கும்போது நம்முடைய நேரம், தாளந்து மற்றும் செல்வாக்கை நாம் ஞானமாக பயன்படுத்துகிறோமா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்படியாக நிதானித்து பார்க்க வேண்டிய முதல் விஷயம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தரிடம் நாம் செய்யும் ஜெபங்களில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவரை பிரியப்படுத்த நாம் எடுக்கும் முயற்சிகளிலும் பிதாவுடனான நமது உறவிலும் நாம் கபடற்றவர்களாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோமா? தூய்மையான இருதயத்தோடு அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறோமா என்பவை ஆகும். நாம் அவ்வாறுதான் இருக்கிறோம் என்று அவ்வப்போது நாம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த விஷயங்களை தங்களுக்குள்ளே நிதானித்து பார்க்க வேண்டும். பரிசோதித்து பார்க்கும்போது கர்த்தருடனான நமது உடன்படிக்கை மற்றும் உறவு, அவருடைய வார்த்தையோடும் மற்றும் பிதாவோடும் தொடர்புடைய விஷயங்களில் நம் இருதயம் சுத்தமாக இல்லை என்று காண நேரிட்டால் நாம் தேவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்காமல் அடுத்தடுத்த காரியம் என்று சென்றுவிடக்கூடாது. கர்த்தருடைய கிருபையின் உதவியால் நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாகவும் முயற்சியில் தூய்மை உள்ளவர்களாகவும் இருப்போம் என்று உறுதி பூண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கங்களிலும் எண்ணங்களிலும் சுயநலம் கலக்கவில்லை என்பதை நாம் உறுதி பண்ணி கொள்ள முடியுமே. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய நோக்கங்கள் சுத்தமுள்ளவையாக, தூய்மையானவையாக இருக்கின்றன என்பதில் மாற்றமில்லை. அப்போது உண்மையில் நம் இருதயங்கள் மகிழ்ந்திருக்கக்கூடும். 2. நம்முடைய அந்தரங்க சுய பரிசோதனைகளில், குறிப்பாக நமக்குள் எல்லா புளிப்பும் அகற்றப்பட்டு விட்டனவா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதற்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கின்றபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். புளிப்பு என்பது நாம் அறிந்துள்ளபடி மாவிலோ அல்லது சில நேரங்களில் திரவங்களிலோ அவற்றை புளிக்க, நொதிக்க வைப்பதற்காக சேர்க்கப்படும் ஒரு பொருளாகும். இன்னும் குறிப்பாக சொன்னால், புளித்த மாவின் ஒரு பகுதியை எடுத்து சமையல் நோக்கங்களுக்காக சேமித்து வைப்பதாகும். இவ்வகையான புளிப்பு காரணியை எபிரேயர்கள் யாத்ராகமம் 12:15 புளித்த மாவு என்று குறிப்பிடுகிறார்கள். லூக்கா
13 சில கிரேக்கர்களும் அவ்வாறே குறிப்பிடுகின்றனர். திராட்சப்பழமும் அல்லது இதர பழங்களின் பழரசம் புளிப்பதின் மூலம் மதுபானம் வைன் உருவாகுவது நீண்ட காலமாக அறியப்பட்ட ஒன்றாகும். ஆனால் திராட்சரசமோ புளிப்பு சேர்க்காமலேயே இயற்கையாக புளிக்கும் அல்லது நொதிக்கும். வேதாகமத்தில் புளித்த மாவு என்பது பெரும்பாலும் பாவம் அல்லது சீரழிவை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இயேசு தம் சீஷர்களிடம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறி, அது மாய்மாலம், மாயம், ஹிப்போக்ரசி என்றும் விளக்கினார். சீஷர்கள் முதலில் நம்முடைய கர்த்தரின் அடையாள பாஷையை புரிந்து கொள்ளவில்லை. இறுதியில்தான் அவர் தப்பறையான போதனைகள் மற்றும் மாய்மாலமான நடைமுறைகளை குறித்து தங்களை எச்சரித்துள்ளார் என்பதை புரிந்து கொண்டனர். இது மத்தேயு 16 6, 11 மற்றும் 12, லூக்கா 12 1 நம் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. மேலும் மார்க் 8 15 ஏரோதை குறித்து அவர் எச்சரித்ததை நாம் கவனிக்கிறோம். நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயர்களின் வெளிவேஷத்தை குறித்து இயேசு அவர்களை மாய்மாலக்காரர் என்று பகிரங்கமாக கண்டித்தார். மத்தேயு 23 25-28 சதுசேயர்களின் தவறான உபதேச ரீதியிலான பார்வைகளை அவர் சுட்டிக்காட்டினார். மத்தேயு 22 15-21 ஏரோதின் ஆதரவாளர்களின் அரசியல் வஞ்சனையில் இருந்த மாய்மாலத்தையும் அவர் அம்பலப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இதே அடையாளத்தை பயன்படுத்தினார். கொரிந்துவிலிருந்த கிறிஸ்தவ சபையிலிருந்து ஒழுக்கக்கேடான மனிதன் ஒருவனை வெளியேற்றும்படி அவர் கட்டளையிடுகையில், கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று கூறினார். பின்னர் புளித்த மாவு என்பதின் மூலம் அவர் எதை குறிப்பிடுகிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு, அதாவது நேர்மை, உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5 6-8 பவுல் இங்கே பஸ்கா நினைவு கூறுதல் ஆசரிப்புக்கு முன்னதாக வரும் யூதர்களின் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலிருந்து கிடைக்கும் நிழலான பாடத்தை குறித்து விளக்குகிறார். கொஞ்சம் புளித்தமா எப்படி முழு மாவையும் புளிப்பாக்குகிறதோ, அதே போல அந்த ஒழுக்கக்கேடான மனிதனின் சீர்கேடான செல்வாக்கை அகற்றாவிட்டால் சபையானது கர்த்தருடைய பார்வையில் அசுத்தமாகிவிடும். இஸ்ரவேலர்கள் பஸ்காவின் போது தங்கள் வீடுகளில் புளித்த மாவை வைத்திருக்க கூடாது என்பதைப் போலவே அவர்களும் சபையும் தங்கள் மத்தியில் இருக்கும் புளித்த மாவை அகற்ற வேண்டும் என்கிற ரீதியில் கூறுகிறார். புளித்த மாவு என்பது சீரழிவோடு தொடர்புடையது என்பதை எபிரேயர்கள் மட்டுமல்லாது மற்ற புறஜாதி மக்களின் மனங்களிலும் இருந்ததை நாம் கவனிக்கிறோம். ப்ளூடாக் என்ற கிரேக்க வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர், புளித்தமா என்றாலே அது சீரழிவின் பிள்ளையாகும், கெட்டுப்போக வைக்கும் வஸ்து ஆகும், அது தான் கலக்கப்படும் மாவின் முழு பகுதியையும் கெடுத்து விடுகிறது என்று கூறியிருந்தார். ஆமோஸ் 4 வழி தவறிய இஸ்ரவேலர்களிடம் யெகோவா தேவன் ஒருவித முரண்வாக்கிய பாணியில் பேசுவதாக காண்கிறோம். புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடே தூபங்காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது பெத்தேலிலும் கில்காலிலும் அவர்கள் செய்யும் எல்லா வழிபாடுகளும் தமக்கு எதிரான மீறுதலாக இருந்தன. எனவே அவர்கள் பலிபீடத்தின் மீது புளிப்பில்லாத அப்பத்தோடு
புளித்த மாவு போன்று கட்டுப்பாடின்றி எதை வேண்டுமானாலும் படைக்கட்டும் என்கிற ரீதியில் தேவன் அவர்களிடம் கூறினார். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்ததால் அவர்கள் பலி செலுத்தினாலும் அவை அனைத்தும் வீணாகவே கருதப்பட்டன. இஸ்ரவேலர்கள் தங்கள் வீடுகளையும் நிலங்களையும் எந்த ஒரு புளித்த மாவும் இல்லாதபடி எவ்வளவு துல்லியமாகவும் முழுமையாகவும் கண்ணும் கருத்துமாக சுத்தம் செய்தார்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்ததுண்டா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மற்றும் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த முழுமையான சுத்தம் செய்யும் முறையானது இக்காலம் வரை பின்பற்றப்படுவதை நாம் காண்கிறோம். அவர்கள் தங்கள் மாவு பிசையும் பாத்திரங்கள், ரொட்டி சமைக்கும் பாத்திரங்கள், ஏன் தங்கள் டோஸ்டர்களை கூட ஒதுக்கி தள்ளி விடுகிறார்கள். இடுக்குகளில் ஒரு சிறிய ரொட்டி துணுக்கை இருப்பதற்கு சாத்தியம் இருந்தால் கூட அவர்கள் அதை வைத்துக் கொள்வதில்லை. ஆண்டின் இந்த பருவத்தில் தங்கள் வீட்டில் ஒரு சிறிய துணிக்கை இருப்பதை விட அந்த பொருளையே தூக்கி எறிவதை அவர்கள் மேலாக கருதுகிறார்கள். நம்முடைய இருதயங்கள் மற்றும் மனங்களிலிருந்து பழைய புளித்த மாவை அகற்றுவதில் நாம் இந்த அளவிற்கு கவனமாகவும் முழுமையாகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமா? சிந்திக்கலாம். பழைய புளித்தமா என்பது நீண்ட கொடிய பாவங்களை குறிக்கிறது. துர்க்குணம், வன்மம் என்பது கெட்ட எண்ணம், வெறுப்பு மற்றும் இருதயத்தின் தவறான நிலையை குறிக்கிறது. வாக்குவாதம், புறம் பேசுதல், பிறர் பேரில் தீமையான அனுமானங்களை, சந்தேகங்களை ஊகிப்பது மற்றும் மாம்சம் மற்றும் பிசாசின் பிற கிரியைகளும் இதில் அடங்கும். நம் இருதயத்தின் எந்த பகுதியிலாவது இதில் ஒரு சிறிய துணிக்கை மிஞ்சி இருந்தாலும் நம்முடைய இருதயம் தூய்மையானவை, சுத்தமானவை அல்ல. உதாரணமாக, உங்களுக்கு நெருக்கமான ஒருவர், உங்கள் குடும்பத்தினர் அல்லது சகோதர சகோதரிகளில் ஒருவர் ஒரு புதிய வீட்டை வாங்கியிருக்கலாம், அல்லது புதிய வீட்டு உபயோகப் பொருட்களை அல்லது புதிய கார் ஒன்றை வாங்கியிருக்கலாம். ஏன் 2 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவை? ஏன் இவ்வளவு ஆடம்பரமான அலங்காரங்கள்? நான் அங்கு சென்றபோது பழையவையே நன்றாகத்தானே இருந்தன. ஏன் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான கார்? பழைய காரில் எந்த குறைவும் இல்லையே என்பது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனதிற்குள் வருகிறதா? அல்லது வாயின் வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறீர்களா? இத்தகைய எண்ணங்கள் உங்களுக்குள் இருந்தால் அங்கே இன்னும் சில புளித்த மாவு துணிக்கைகள் மீதி இருக்கக்கூடும். உங்கள் சகோதர சகோதரிகள் மீது முன்பு இருந்ததை விட இப்போது அன்பு குறைந்திருப்பதாக உணர்கிறீர்களா? ஒருவேளை அவர்களிடம் அதிக குறைகளை காண்கிறீர்களா? அவர்களுடன் பேச விரும்பாமல் இருக்கிறீர்களா? மனக்கசப்புகளை வைத்திருக்கிறீர்களா? அப்படியானால் அங்கே இன்னும் சிறிய புளித்த மாவு துணிக்கைகள் மீதமிருக்கக்கூடும். நம்முடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளலாமே, அவை வீணான வார்த்தைகளாக இருக்கின்றனவா? ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவித்து வருகிறோமா? அல்லது அவை மெதுவாக பெரும் குவியலாக குவித்து வைக்கப்பட்டு வருகின்றனவா? ஒருவேளை நாம் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவினால் அளிக்கப்படும் புண்ணியத்தினால் ஈடு செய்யப்பட்ட நமது மனம் திரும்பினால் நம் குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். இல்லையெனில் கர்த்தரை கனவீனப்படுத்தும் வீணான வார்த்தைகள் நமக்கு எதிராக நின்று நம்மை தண்டிக்கும். அதன் பின்வரும் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். 1. முதல் விளைவு, நமக்கே காயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவோம். செல்ஃப் இன்ஜுரி. ஏனெனில் தேங்கி கிடக்க அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு தீய எண்ணமும் அல்லது வார்த்தையும் நம்முடைய குணத்தை கடினப்படுத்தி விடுவதோடு கூட அது நம்மை அநீதியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்விடும். 2வது விளைவு, மற்றவர்களுக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக அமைவதோடு கூட அவர்களுக்குள் தீமையை தூண்டி விடுபவர்களாகிவிடுவோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். ஞானமற்ற அன்பற்ற வார்த்தைகளை பேசுவதின் விளைவாக நம்மை சுற்றி சிக்கல்களை உண்டு பண்ணிடுவதற்கு வாய்ப்புள்ளது. இவை நம்மை சுய கட்டுப்பாடு மற்றும்
மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பளித்தல் ஆகிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். தண்டனைக்குரிய நீதி சரிக்கட்டப்படும் கருவிகளாக மாற நேரிடும். சில நேரங்களில் நம்முடைய சொந்த தவறுகளின் விளைவாக ஏற்படும் சோதனைகளுக்காக கர்த்தர் மீதோ அல்லது பிசாசின் மீதோ பழி சுமத்தப்படுகிறது. முதலில் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையின் காரணத்தை கண்டறியாமல் வெறுமனே கர்த்தரிடம் அவற்றை நீக்கி போடும்படிக்கு ஜெபம் செய்வது என்பது பயன் தராது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமும் தீவிரமான சுய சீர்செய்தலின் மூலமும் தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் அவர்கள் நீக்கி போட வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:31-32 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோப்பு 1:14 நாம் குறிப்பிட்டது போல எதற்கெடுத்தாலும் மற்றவர் மீது பழி போடுவதுதான் மனிதருடைய இயல்பான போக்காகும். நாம் பொறுமை இழந்ததற்கும், நாம் அவ்விதம் பேசியதற்கும், நாம் இவ்விதம் செயல்பட்டதற்கும் அடுத்தவர்கள்தான் காரணம் என்று நினைப்பதுதான் மனித இயல்பு. அவன்தான் அல்லது அவள்தான் என்னை இப்படி செய்ய வைத்தாள் அல்லது செய்ய வைத்தான். எல்லோரும் என்னைப் போலவே நியாயமான மற்றும் தாராளமான குணம் கொண்டிருந்தால் எங்கள் குடும்பம் அல்லது எங்கள் சபை சொர்க்க பூமியாக இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்களால் நம்மில் எத்தனை பேர் நம்மை வஞ்சித்துக் கொள்ளுகிறோம்? நம்மை நாமே சோதித்து பார்ப்போமாக. நாம் மிகுந்த மனத்தாழ்மையுடன் இருப்போமாக. இல்லையெனில் நம் இருதயத்தில் இருக்கும் மட்டமான தற்பெருமை மற்றும் சுய திருப்தியான வார்த்தைகளே நமக்கு தண்டனையை கொண்டு வந்துவிடும். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. லூக்கா 6:32-33 தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:19-21 நம்முடைய பாடுகள் நீதியின் நிமித்தம் மட்டுமே ஏற்படுகின்றனவா என்பதை உறுதி செய்வோமாக. நம்முடைய பரம்பரை குறைபாடுகளால் அல்லது நாமே வளர்த்தி கொண்ட குறைபாடுகளால் ஏற்படும் உபத்திரவங்களுக்காக தேவன் மீதோ அல்லது நம் சகோதரர்கள் மீதோ பழி சுமத்த வேண்டாம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோப்பு 3:2 என்று வேதாகமும் சொல்லுவதை நாம் அங்கீகரிக்கிறோம். இருப்பினும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை காண்பது அரிது என்பதையும் நாம் உடனே உணர்ந்து கொள்ளுகின்றபடியினால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவும் தேவ பயத்தோடு பரிசுத்தத்தை பூரணப்படுத்தவும் நாம் அனுதினமும் பிரயாசப்படுவதோடு கூட நமது மீட்பரும் பரிந்து பேசுபவருமானவரின் புண்ணியங்களை நாம் இடைவிடாமல் மன்றாடி கேட்கவும் வேண்டும். இதை கருத்தில் கொண்டவர்களாய் கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் பின்வரும் பேதுருவின் வார்த்தைகளை மென்மேலும் புரிந்து வைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11 பின்னர் அவர் தொடர்ந்து கூறுகையில், தேவ சாயலில் நிச்சயமாக தீங்கு விளைவிக்கும் புரணி பேசுதல், அசுத்தமான அல்லது
பரிசுத்தமற்ற உரையாடல்கள், நேர்மையற்ற அல்லது கலகத்தனமான வார்த்தைகள் போன்றவை உள்ளடங்கி இருக்க முடியாது. ரீப்ரிண்ட் நம்பர் 4805. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் எவரும் நேர்மையோடும் உண்மையோடும் இத்தகைய காரியங்களை தங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரிடம் நம்முடைய கணக்குகளை தினசரி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனம் திரும்பப்படாத அல்லது மன்னிப்பு பெறப்படாத வீணான வார்த்தைகளின் கணக்கு எதுவும் நமக்கு எதிராக நில்லாமல் இருக்கும்படிக்கு உறுதி செய்து கொள்ளுவோமாக. எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:27. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. இருதயத்தின் நல்ல பொக்கிஷத்திலிருந்து மட்டுமே நம்மால் சத்தியமான மற்றும் தெளிந்த புத்தியுள்ள வார்த்தைகளை பேச முடியும். சமீப காலமாக நமது சகோதர சகோதரிகளை பற்றி எவ்வளவு தவறாக தகவல்கள் பரப்பப்படுவது குறித்து கேள்விப்படுகிறோம் அல்லவா? பேச்சாளர் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தனது நாளில் கடந்த உதாரணத்தை குறிப்பிடுகிறார். குறிப்பாக நமது நோய்வாய்ப்பட்ட சகோதரர்களின் உடல்நிலை குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் போது நமது தகவல் தொடர்பு சரியானபடிக்கு நடப்பதில்லை. எனவே நாம் செய்திகளை சரியாக புரிந்து கொள்வதில்லை என்றே தோன்றுகிறது. மேலும் நமது சகோதரர்களின் நம்பிக்கைகள் மற்றும் உபதேச நிலைப்பாடுகள் குறித்த தவறான தகவல்கள் பரப்பப்படுவதையும் நாம் கவனிக்கிறோம். சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து மூல ஆதாரத்திலிருந்து தகவலை நாம் கேள்விப்பட்டு அதிலும் நாம் அந்த தகவலை சரியாக புரிந்து கொண்ட பிறகு மாத்திரமே அதை நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்கலாம். ஆனால் அதை 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் நபர் வழியாய் கேட்டால் அது வெறும் வீண் வார்த்தைகளே, உண்மை குறைவுபட்ட வார்த்தைகள் ஆகிவிடும். அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறுவதற்கு முன்பாக இந்த புளித்த மாவின் துணிக்கைகளை வெளியேற்றி சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இதுவே ஆகும். 3. நான் புத்திமதிகளையும் அறிவையும் விரும்புகிறேனா? இதற்குரிய வேத வசனம் 141 சங்கீதம் 5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போலிருக்கும். என் தலை அதை அள்ளத் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய மேற்பார்வையிலும் நான் அனுதினமும் புத்திமதிகளையும் அறிவுரைகளையும் நாடி தேடுகிறேனா? கடிந்து கொள்ளுதலை செவிமடுத்து கருத்தில் கொள்ள நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேனா? அல்லது நான் அதை வெறுத்து ஒதுக்குகிறேனா? ரீப்ரிண்ட் நம்பர் 5693, பக்கம் 156. நீதிமான் என்னை தயவாய் குட்டி. ஜெபத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய ஏற்பாடுகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய நாடுகிறவர்களாக இருப்பதன் மூலமாகவும் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கும் வகுப்பார். 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கூறியது போல, நீதிமான்களால் கடிந்து கொள்ளப்படும் போது வருத்தப்பட புண்பட மாட்டார்கள். மாறாக இவர்களுக்கு அந்த கடிந்து கொள்ளுதல் பூர்வ காலங்களில் ஒரு விருந்தினர் உபசரிப்பு அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நறுமண தைலத்தைப் போல இருக்கும். ஜெபத்தின் மூலம் தேவனோடு ஐக்கியம் கொண்டுள்ள கிறிஸ்தவரை பாருங்கள். அப்போஸ்தலர் விவரிக்கும் ஆவியின் கனிகளாகிய சாந்தம், தயவு, கனிவு, பொறுமை, நீடிய சாந்தம், சகோதர சிநேகம், அன்பு என்பவைகளை இருதய பண்புகளாக கொண்டிருப்பார்கள். கலாத்தியர் 5:22, 23. 2 பேதுரு 1:5-8. அவர்கள் இப்பேற்பட்ட குணங்களை கொண்டிருப்பதால் அவர்கள் எளிதில் வருத்தப்பட அல்லது புண்பட மாட்டார்கள். மாறாக கர்த்தருடைய மேற்பார்வை அவர்களுக்கு தரும் அனுபவங்களையும் பாடங்களையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதில் சந்தோஷமே அடைவார்கள். குறிப்பாக இவை சகோதர சகோதரிகளின் மூலமாக வரும்போது, அதுவும் அந்த சகோதர சகோதரிகள்
கலாத்தியர் 6:1 சொல்லப்பட்டபடி தாங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு தங்களை தாங்களே காத்துக்கொண்டு சாந்தத்தோடு கிறிஸ்தவ முறையில் இந்த கடிந்து கொள்ளுதலை செய்யும்போது அது ஏற்புடையதாக இருக்கும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் அதே ஆவியோடு கொடுக்கப்பட்டு அதே ஆவியோடு பெறப்படும் கடிந்து கொள்ளுதலானது கர்த்தரிடமிருந்து வரும் ஆசீர்வாதமாக இருக்கும். அத்தகைய வேதாகம பூர்வமான கடிந்து கொள்ளுதல்களால் அவர்களின் தலைகளோ இருதயங்களோ நொறுங்கி போவதில்லை. மேலும் அவர்கள் காயப்படுத்துவதற்காக அல்லாமல் உதவுவதற்கேதுவாக மற்றவர்களுக்கும் இதே முறையில் புத்திமதி கூற கற்றுக்கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் வரும் இக்கட்டுகளில் ஒருவர் மற்றவருக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இக்கட்டு போன்று தோன்றும் ஆபத்துகளும் வாழ்வின் சகல காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இந்த ஆலோசனையையும் கடிந்து கொள்ளுதலையும் நாம் மதித்துணர்கிறோமா? அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என்கிற உலக பிரகாரமான மனப்பான்மையை நமக்குள் நுழைத்து விடுகிறதா? இது நமது இருதயம் எனும் அமைதியான மறைவான இடங்களில் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாகும். 4வது, என் வாழ்க்கையில் பிள்ளையாக, கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக, என் குடும்பத்தில் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளில் எனக்கென்றுள்ள என் பங்கை நான் உண்மையுள்ளவளாக நிறைவேற்றுகிறேனா? இதற்குரிய வேத வசனம் 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். பாருங்கள், மகன் ஒருவன் ஆலயத்திற்கு பெருந்தொகையை வழங்கினால் அதன் பிறகு அவன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்தும் ஆதரவிலிருந்தும் விடுவிக்கப்படலாம் என்று கூறி தேவனுடைய கற்பனையை அவமாக்கின பரிசேயர்களை இயேசுவே கடிந்து கொண்டதை நாம் நினைவு கூறலாம். மத்தேயு 15:4-6. இப்பேற்பட்ட தேவனுடைய கற்பனையை கர்த்தர் ரத்து செய்வார் என்று நாம் நினைக்கலாமா? இயேசுதாமே தமது மரண நேரத்திலும் கூட தன் தாயை நினைவு கூர்ந்து அம்மையாரை யோவான் சீஷனிடம் ஒப்படைத்ததை நாம் நினைவில் கொள்ளுகிறோம். இப்படி இருக்க பெற்றோரை கைவிடுமாறு அவர் மற்றவர்களுக்கு போதித்தார் என்று நாம் சொல்ல முடியுமா? பெற்றோரை பார்த்து கொள்ளுவதில் எவ்வளவு நேரமும் கவனமும் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது தேவைப்படுகிறது என்பது அவரவர் சூழல் பொறுத்தது என்றாலும் அந்த கடமை நம்முடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவியின் செல்வாக்கின் கீழ் இயேசுவின் போதனைகளை விவரித்து கூறிய அப்போஸ்தலனாகிய பவுல், புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:25-27 கூறினார். நிச்சயமாக அவர் இதில் போதகருக்கு முரணாக சொல்லவில்லை. இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க தவறினால் அவர்கள் அவிசுவாசிகளை விட மோசமானவர்கள் என்றும் அத்தகைய போக்கின் மூலம் அவர்கள் கர்த்தரின் உண்மையான போதனைகளை மறுதலிக்கிறார்கள் என்றும் அதே அப்போஸ்தலன் எழுதினார். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:22. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபேசியர் 5:24. இந்த விதிகளும் ஒழுங்குமுறைகளும் பல நூற்றாண்டுகளாக மாறவில்லை. உலகத்தின் செல்வாக்கும் நமது தற்போதைய சமுதாயமும் தான் இந்த அர்த்தங்களை மாற்றி நீங்கள் அடையாளம் காணக்கூடிய அனைத்து வகையான சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. நமது இருதயத்தின் அந்தரங்க அறைகளில் இந்த கடமைகளை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து, சில பெற்றோர்களே தங்கள் சொந்த பிள்ளைகளுடன் தொடர்புடைய பாக்கியத்தையும் பொறுப்புகளையும் உணர்ந்திருப்பதாக தெரிகிறது. நீதிமொழிகள் 22:6 நாம் நினைவு கூறுகிறோம்.
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். குடும்பத்தில் வளர்ந்து வரும் பிள்ளைகளை கொண்டுள்ள ஒரு கிறிஸ்தவ தாயோ அல்லது பாட்டியோ நீதி மற்றும் கர்த்தருக்கு பயப்படும் பயபக்தி என்பதனை சார்ந்த போதனைகளை வழங்குவதில் வீட்டிலும் சரி சபையிலும் சரி தனது தாளந்துகளையும் திறன்களையும் பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக பரந்த வாய்ப்புகளை பெற்றுள்ளனர். பிள்ளைகளால் மத கோட்பாடுகளையும் ஆவிக்கேற்ற நடத்தையையும் மதித்துணர புரிந்து கொள்ள முடியாது என்றும் அது அவர்களுக்கு மிகவும் கடினம் என்றும் நினைப்பது அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு தவறாகும். சில நேரங்களில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் போதனைகளும் பாடங்களும் நடைமுறை பயன்பாடுகள் குறித்து சொல்லிக் கொடுக்கப்படாமல் வெறும் கதை சொல்வதோடு நின்று விடுகின்றன. பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான சீர்கேடு மற்றும் தீமையின் மீதான நாட்டத்தினூடேயே பிறக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 51 சங்கீதம் 5 இருப்பினும் அவர்களின் குட்டி உள்ளங்கள் பெரிய வெற்று வெள்ளை காகிதத்தை போன்றவையாகும். அதன் மேல் நன்மையான அல்லது தீமையான கொள்கைகள் ஆழமாக பதியப்படுவது உறுதி. ஒருவேளை நீங்கள் நீதியோடும் அன்போடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் ஒழுக்கத்தோடும் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தாவிட்டால், இவை தெய்வீக தேவைகள் மற்றும் அவர்களின் புத்தியுள்ள ஆராதனை என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படாவிட்டால், வாழ்க்கையின் பல்வேறு சீரழிந்த தாக்கங்களோடு அவர்கள் தொடர்புக்குள்ளாக வரும்போது எதிர்மாறானவைகளையே அவர்களுக்கு கற்பிக்கப்படும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். என்னதான் பெற்றோர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் அந்த சிறுவர்களை வளர்க்கும் மற்றும் போதிக்கும் பொறுப்பை மற்றவர்களிடமே விட்டுவிடும் ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். அவர்கள் அதை தாத்தா பாட்டி, குழந்தை பராமரிப்பாளர்கள், சிறுவர் பள்ளிகள், ஞாயிறு பள்ளிகள் என பிறரிடம் விட்டுவிடுகிறார்கள். நமது கடமையும் பொறுப்பும் சீரிய ஒன்றாகும். அதற்கென்று காலத்தை ஒதுக்கி பிரயாசத்தையும் ஏறெடுக்க வேண்டும். மேலும் நமது இருதயத்தில் அமைதியான மறைவிடத்தில் அதற்கென்று அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். 5வதாக, நாம் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்லாமல் அந்த நிலையிலேயே நம்மை காத்து கொள்ளுகிறோமா? இதற்குரிய வேத வாக்கியம் 2 தீமோத்தேயு 2 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். நல்லொழுக்கம் சார்ந்த சீர்திருத்தங்கள் எப்போதும் சரியான திசையில் ஏறெடுக்கப்படும் போது அவை பாராட்டத்தக்க படிகளாக இருக்கின்றன. பாருங்கள், நமது உலக நண்பர்கள் சிலரும் கூட தங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட எண்ணி அதற்கான முயற்சிகளை ஏறெடுக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் மாம்சத்தின் அழுக்கிலிருந்து அசுசியிலிருந்து சுத்திகரிக்கும் இத்தகைய முயற்சிகள் ஒருபோதும் எஜமானுடைய பயன்பாட்டிற்கு தகுதியுள்ள அத்தகைய பாத்திரத்தை உருவாக்க முடியாது. அவர்களின் சுத்திகரிப்பு முயற்சிகள் அனைத்தையும் தாண்டி அவர்கள் இன்னும் அசுத்தமாகவே இருக்கிறார்கள். கர்த்தர் தமது பயன்பாட்டிற்கு சுத்தமான பாத்திரங்களையே விரும்புகிறார். நமது மீட்பரின் சுத்திகரிக்கும் இரத்தத்தின் விசுவாசத்தினால் நாம் மூழ்கி எழும்போது மட்டுமே நாம் சுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் மாறுகிறோம். ஆனால் பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டு சுத்தமான கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்ட பிறகு இந்த தரிப்பிக்கப்பட்ட நீதியை நமது திராணிக்கேற்ப நிஜமான ஒரு விஷயமாக மாற்ற நாம் பாடுபடுவது மிகவும் முக்கியமாகும். ஏனெனில் இந்த வழியில் மட்டுமே அவருடைய தரிப்பிக்கப்பட்ட நீதியை, இம்ப்யூட்டட் ரைச்சுவஸ்னஸை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் பாத்திரவான்கள் என்பதை நிரூபிக்க முடியும். நாம் உண்மையில் நீதிமான்களாக மாறுவதற்கு முன்பே தேவன் நம்மை நீதிமான்களாக கருதுவது முற்றிலும் தெய்வீக கிருபையால்தான். நம்மிடம் உள்ள நீதிமானாய் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர் நியமித்த வழியில் அதற்காக ஏறெடுக்கும் முயற்சிகளையும் கண்டு தேவன் கிரியைக்கு பதிலாக
சித்தத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்போது நம்மை நீதிமான்களாக கருதுகிறார். மேலும் நாம் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு ஒப்புரவாகுதலுக்கான அவருடைய மகிமையான கிருபையுள்ள ஏற்பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால் அவர் நம்மை குமாரர்களாகவும் நடத்துகிறார். தேவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டு நீதிமான்களாக கருதப்பட்ட பிறகு நமக்கு இனி நீதியின் மேல் அன்பு இல்லை என்கிற ரீதியில் நம்முடைய நடத்தை மாறுமே. ஆனால் நாம் பாவத்தின் புளித்தமாவை அகற்றுவதற்காக தொடர்ச்சியான முயற்சியின் மூலம் தரிப்பிக்கப்பட்ட நீதியை ஒரு நிஜமான விஷயமாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை என்றால், கொஞ்சம் புளிப்பு மீதம் இருந்தால் இருக்கட்டும் என்று நாம் திருப்தி அடைந்து நமக்குள் அதனை செயல்பட அனுமதித்து அதை எதிர்த்து போராட தவறினோமே. ஆனால் இப்படிப்பட்ட போக்கின் மூலம் நீதியின் மீதான நமது அன்பு பலவீனமடைந்து வருவதையும் நமக்காக கர்த்தர் காட்டிய கிருபையுள்ள கணக்கிற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்பதையும் நிரூபிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அதற்கு மாறாக நாம் அனுதினமும் பழைய புளித்த மாவை வெளியேற்ற பாடுபட்டோமே. ஆனால் அதை எப்போதாவது ஒருமுறை மட்டுமே அடக்கி வைக்காமல் மீண்டும் மீண்டும் அது புளித்து முழு ஆவிக்குரிய தன்மையையும் சீர்குலைக்க விடாமல் அதை தொடர்ந்து எதிர்த்து போராடினோமே. ஆனால் அதாவது சத்தியத்தை கொண்டு நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை சுத்திகரித்து ஆவியின் கனிகளையும் கிருபைகளையும் வளர்த்து கொண்டோமே. ஆனால் அப்போது அப்போஸ்தலன் உறுதி கொடுப்பது போல நாம் உண்மையாகவே எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்களாக இருப்போம். அத்துடன் நாம் தொடர்ந்து அதற்கெதிராக விழிப்புடன் இருக்கவும் வேண்டும். இந்த நம்பிக்கையை தங்களுக்குள் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். உலகம், மாம்சம் மற்றும் பிசாசு ஆகியவை நம்மை முழு முயற்சிக்கு நேராய் வளர விடாமல் தடுப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. உதாரணமாக, கடந்த சில ஆண்டுகளில் ஜப்பானியர்கள் ஒரு மரத்தை கொண்டு வந்ததை நாம் கவனித்தோம். அதை அவர்கள் ட்ரேட் ட்ரீ அல்லது போன்சாய் மரம் என்று அழைக்கிறார்கள். அந்த சின்ன அளவிலான மரங்களில் கிளைகளும் பச்சை இலைகளும் காணப்படும். அவற்றில் சில மிகவும் தனித்துவமானவை மற்றும் அழகானவையாக இருக்கும். அந்த மரத்தின் வேர்களை வெட்டுவதன் மூலமோ, தண்ணீரை தடுப்பதன் மூலமோ, நிழல் கொடுப்பதன் மூலமோ, உரத்தை தடுப்பதன் மூலமோ, அதன் அளவு மற்றும் பலன் போன்றவற்றில் என்ன மாற்றத்தை வேண்டுமானாலும் உண்டு பண்ண முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் அது அதன் முழு பலனை அடையாது மற்றும் முழு வளர்ச்சி அடைந்த மரத்தைப் போல தோன்றவும் செய்யாது. இதனை ஓரளவிற்கு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எப்படியெனில், உலகம், மாம்சம் மற்றும் பிசாசு என்பவைகளின் காரியங்களை கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் நுழைய அனுமதித்தால், அவை அவனுக்கு தேவையான தண்ணீர், தேவையான சுத்திகரித்தல், உரமிடுதல் போன்றவை கிடைக்க செய்யாமல் அவனது வளர்ச்சியை தடுத்துவிடும். வேறொரு அழுத்தமான பாஷையில் சொல்ல வேண்டுமானால், உலகம், மாம்சம் மற்றும் பிசாசு ஆகியவற்றிற்கு எதிராக ஒரு நல்ல போராட்டத்தை போராட முயற்சிப்போமாக. நாம் பார்த்திட்ட இந்த கடமைகளை நிறைவேற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு வாழ்நாள் பணியாகும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மேலும் முடிவிலும் கூட நமது குணாதிசயத்தின் மீதுள்ள குறைபாடுகளை மூடி மறைப்பதற்கு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் நமக்கு தேவைப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். முடிவுரை. ஆண்டவருடைய நினைவு கூறுதல் காலத்தை நாம் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் நாம் நமது இருதயத்தின் மறைவான இடங்களை அலசி ஆராய்ந்து பார்ப்போமாக. இருதயத்தின் அமைதியான மறைவினில் ஆண்டின் வசந்த காலத்தைப் போல ஆவிக்குரிய அற்புதமான விஷயங்கள் நடக்கின்றனவா என்று பார்ப்போமாக. சுருக்கமாக, பின்வரும் காரியங்களில் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போமாக. 1. என் இருதயம் சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றதா? 2. என் சிந்தனைகளில் கூட புளிப்புக்கு அணப்படாதபடிக்கு விழிப்புடன் காவல் செய்கிறேனா? 3. புத்திமதியையும் அறிவையும் நான் விரும்புகிறேனா? 4. பிள்ளையாக, கணவனாக, மனைவியாக, தந்தையாக, தாயாக என் வாழ்க்கையில் எனக்கென்றுள்ள பங்கையும் பொறுப்பினையும்
உண்மையுள்ளவளாக நிறைவேற்றுகின்றேனா? 5. நான் அந்த கழுவப்பட்ட மற்றும் சுத்தமான நிலையிலேயே என்னை காத்து கொள்ளுகிறேனா? நாம் உண்மையுள்ளவர்களாக இந்த விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு பெரும் முயற்சிதனை ஏறெடுத்து நினைவு கூறுதல் ஆராதனையின் மன அமைதியான தருணத்தில் நாம் பாத்திரவான்களாக பங்கேற்பதற்கேதுவாக தேவன் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். பின் இணைப்பு போயம்ஸ் ஆஃப் டானிலிருந்து எடுக்கப்பட்ட சில ஆறுதலான கவிதைகள் அடுத்து வரும் பக்கங்களில் காண முடியும். அவர் சமூகத்தின் மறைவிடத்தில் எனும் தலைப்பு எலன் லட்சுமி கோரே என்பவரால் எழுதப்பட்ட கிறிஸ்தவ பாடலின் தமிழாக்கம். அவர் சமூகத்தின் மறைவிடத்தில் மறைந்து கொள்ளவே எவ்வளவாய் எந்த ஆத்துமாவும் பிரியப்படுகின்றதே. இயேசுவின் பாதத்தருகே நான் கற்கும் பாடங்களோ ஓ எத்துணை அருமையானவையே. இம்மைக்குரிய கவலைகள் என்னை வருத்தினாலும் சோதனைகள் என்னை ஒருபோதும் மாய்த்து விடாதே. சாத்தான் என்னை சோதிக்க நெருங்குகையிலே மறைவிடமே என் தஞ்சமாகுமே. என் ஆத்துமா சோர்ந்து தாகமாயிருக்கையிலோ அவர் செட்டைகளின் நிழலின் கீழன்றோ குளிர்ச்சியான இனிய புகலிடமும் தெளிந்த நீரோடையும் எனக்கு உண்டல்லவோ. என் இரட்சகர் என்னை அரவணைத்து அமர்த்திடவே அந்த இனிமையான ஐக்கியத்தில் மூழ்கினோமே. அவ்வாறு சந்திக்கையில் அவர் உதிர்க்கும் வார்த்தைகளை நான் முயன்றாலும் என்னால் விவரிக்க முடியாதே. ஒன்று மட்டும் செய்தேனே, அவரிடம் என் ஐயங்கள், துயரங்கள், அச்சங்கள் யாவையும் இறக்கி வைத்தேனே. அவரோ நீடிய பொறுமையாய் செவி கொடுத்தே வாடும் என் உள்ளத்தையும் தேற்றுகின்றாரே. அவர் என்னை கண்டிப்பதில்லை என எண்ணுவீரோ? என்னில் அவர் காணும் குறைகளை என்னிடம் அவர் சொல்லாவிடில் அவர் சிநேகம் பொய்யாய் போய்விடுமன்றோ? பிரியமில்லாத என் சொல்லையும் எண்ணத்தையும் பிரித்தெடுத்து அவர் உணர்த்தாவிடில் அவரை என்னால் எவ்வளவாய் நேசிக்க இயலுமோ? இல்லை, அவரோ அதி உண்மையுள்ளவரன்றோ? அதனாலே அவரில் நான் இன்னும் நம்பிக்கை கொள்ளுவேனே. சில நேரம் அவர் எனக்கு கடும் காயத்தை ஏற்படுத்தினாலும் அப்போதும் அவர் என்னில் அன்பு கூறுவதை நான் அறிவேனே. ஆண்டவரின் இந்த மறைவிடத்தின் இனிமைதனை நீங்களும் அனுபவிக்க வேண்டுமா? அவர் நிழலின் கீழ் ஓடி தஞ்சம் புகுந்திடுங்கள். அதுவே உங்களின் நற்பலனாகுமே. மகிழ்ச்சி நிறைந்த அந்த மறைவிடத்தின் அமைதிதனை நீங்கி வெளிவரும் போதெல்லாம் உங்கள் முகத்தில் உங்கள் எஜமானரின் சாயலை ஏந்தி பாருங்கள். அது போதுமே. பொறுமை எனும் தலைப்பு. இனிப்பான செந்நிற திராட்சரசம் வேண்டுமெனில் ஊதா நிற திராட்சப்பழங்கள் நசுக்கப்பட வேண்டுமே. கசடுகள் நீங்கி தங்கம் மிளிர வேண்டுமெனில் உலைக்களத்தீ உக்கிரமாய் எரிய வேண்டுமே. சாணை சக்கரத்தில் கொடிய உராய்வு இல்லையெனில் இரத்தினக்கல்லின் ஒளி எப்படி தோன்றும்? உலோகத்திற்கு உரசி தேயும் மெருகூட்டல் இல்லையெனில் போர்வாளின் முனை எப்படி பிரகாசிக்கும்? என் ஆத்துமாவே, ஆவியின் கனிகளை நீ வேறு எவ்விதம் சுதந்திரிக்க முடியும்? ஆசீர்வதிக்கவே காயப்படுத்தும் அந்த திருக்கரத்திற்கு அன்புடன் நீ உன்னை ஒப்பு கொடுக்காவிடில். ஆகவே மண்ணுலகின் கசடுகளை தீ சுட்டெரிக்க பொறுமையுடன் உன்னை அர்ப்பணித்திடுவாயே. சிலுவை சுமக்க மறுப்பாயானால் கிரீடம் சுமப்பேன் என எதிர்பாராதே. நம் சுமை தாங்கி எனும் தலைப்பு. குத்தலான சிறு சிறு கவலைகளையும் சிக்க வைத்து தவிக்க விடும் முச்செடிகளையும் நம்மை ஒருபோதும் கைவிடாத பரம சகாயனிடம் கொண்டு செல்லலாமே. சென்று உள்ளத்தின் வேதனைகளையும் நெடுநாள் ஏக்கங்களையும் அவரிடம் சொல்லுங்களேன். அவரிடமே சொல்லுங்களேன். என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நிற்க குலைந்து போன நோக்கங்களையும் சொல்லலாமே. அவரிடம் சொல்லலாமே. நம் பலவீனங்கள் அனைத்தையும் அங்கே தெய்வீக வல்லமையுள்ளவரிடம் இறக்கி வைத்தே சுமைகளை சுமந்ததையே மறந்து போகலாமே. இனியதொரு பாடலையே சுமந்து செல்லலாமே. நம்முடன் எடுத்து செல்லலாமே. ஆமேன். இத்துடன்
தேவனோடு அமைதியில் எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.